ஒன் பீஸ் அனிமேல காமிச்ச ஒவ்வொரு டெவில் ஃப்ரூட்டையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சீரீஸா. அதுல இது 5வது எபிசோடு 5வது வீடியோ. இன்னைக்கு நம்ம சொரு சொரு நோமி பத்தி பார்க்க போறோம். இது ஒரு பாரமிச டைப் டெவில் ஃப்ரூட். இதோட யூசர் வந்து பிக் மாமி. இந்த ஃப்ரூட்டோட மெயின் எபிலிட்டி வந்து சோல் மேனிபுலேஷன். பிக் மாமால ஹியூமன்ஸோட சோல்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும். லைக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், லிவிங் திங்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும். அதுக்குள்ள சோல்ஸை இன்ஃபியூஸ் பண்ண முடியும். ஒரு காடை மாதிரி ஹியூமனோட சோலை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட முடியும். பிக் மாம் இந்த டெவில் ஃப்ரூட் மூலமா என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் சோல் எக்ஸ்ட்ராக்ஷன். ஒரு பெர்சனை டச் பண்றது மூலமா அவனோட சோலை வெளியெடுக்க முடியும். பட் அவன் வந்து பயந்து இருக்கணும். எந்த அளவுக்கு அதிகமாக பயப்படுறானோ அந்த அளவுக்கு அதிகமான லைஃப் ஸ்பேன் எடுக்க முடியும். அது நாட்களாக இருக்கலாம், வருஷமா இருக்கலாம், இல்லைனா என்டையர் லைஃபாக கூட இருக்கலாம். ரெண்டாவது, ஹோமிஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். பிக் மாம் அவளோட ஃப்ராக்மெண்ட் ஆஃப் சோல்ஸை நேச்சுரல் எலமெண்ட் இல்லைனா ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இன்ஃபியூஸ் பண்றது மூலமா அதை லிவிங் பீங்கா மாத்துவா, லைக் ஹோமிஸை மாத்துவா. அந்த ஹோமிஸ் எல்லாமே இவ பேசுறத கேட்கும், ஏன்னா இவ கிட்ட தான் சோல்ஸ்மே ஆர்ஜினேட் ஆயிருக்கும். இதுல ஃபேமஸான ஹோமிஸ்னு பார்க்க போஸ்ட்ல ப்ரிமோத்தியஸ், ஜூஸ், அப்புறம் நெப்போலியன். மூணாவது, லைஃப் ஸ்பென் டிரான்ஸ்ஃபர். பிக் மாமால ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கிட்ட லைஃப் ஸ்பெனை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது மூலமா ஹோமிஸை ரிவைவ் பண்ண முடியும், ஹீல் பண்ண முடியும், இவ ஆர்மியை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், இவளை யாராவது மீறி போனாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ண முடியும். அடுத்தது சோல் என்பவர்மெண்ட், சோல் போக்கஸ். இதுவுமே ஹோமிஸை கிரியேட் பண்ற மாதிரியும் அண்ட் சோல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இந்த ஃப்ரூட்டோட ஸ்ட்ரென்த்னு பார்க்க போஸ்ட்ல பவர்ஃபுல்லான லிவிங் வெப்பனை உருவாக்க முடியும். எனிமியோட லைஃபை ட்ரெயின் பண்ணி இவளை ஸ்ட்ராங்கா மாத்திக்கிட முடியும். thousands ஆஃப் சோல்ஜர்ஸை சோல் ஃப்ராக்மெண்ட்ஸ் மூலமாக உருவாக்கி கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்டு சோல் இன்ஃபியூஸ் பண்ண கிரியேஷன்ஸ் எல்லாமே டேமேஜ் இருந்து சர்வே ஆகும், ரீஃபார்ம் பண்ணிக்கிடும். இந்த ஃப்ரூட்டோட வீக்னஸ் பார்க்க போஸ்ட்ல பிக் மாமை பார்த்து யாராவது பயப்படாமல் இருந்தாங்கன்னா அவளால் அந்த பெர்சனோட சோலை எடுக்க முடியாது. லைக் ஜிம்பே பண்ண மாதிரி. அண்ட் ப்ரூக்குமே இவளுக்கு இம்யூனாக இருப்பான், ஏன்னா ப்ரூக்கு ஆல்ரெடி செத்து போனனால. அதுக்கப்புறம் இவளோட பவரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கன்யூன்ஸாக ஏகப்பட்ட ஆட்களோட சோலை எடுத்தாக்கணும். அண்டு ஹோமிஸ்மே இவளை பிட்ரே பண்ண வாய்ப்பு இருக்குது. லைக் கேப்சர் பண்ணி மேனிபுலேட் பண்ணால் இவளை பிட்ரே பண்ண வாய்ப்பு இருக்குது, நம்ம நாமே ஜூஸை பண்ண மாதிரி. அப்புறம் ஸ்டாண்டர்டான டெவில் ஃப்ரூட் வீக்னஸ் தான் சி வாட்டரு, அப்புறம் சி ஸ்டோனு. இந்த ஃப்ரூட்டோட பவர் லெவலு S+ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட்டோட ரேஞ்சுமே ஐலண்ட் லெவலுக்கு இருக்கும். ஃபைனலி இந்த சொரு சொரு நோமி எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கண்ட்ரோல், கிரீடு, காட் லைக் அத்தாரிட்டி. பிக் மாமால லிட்ரலி லைஃப் அண்ட் டெத்தை ரூல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி பேசலான்ட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த சீரிஸுக்கு என்ன நேம் வைக்கலான்ட்டும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.